அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகத்தோட பெயர் பொஹிமியன். எழுதியவர் அப்துல் ரஹ்மான். இது ஒரு கட்டுரை தொகுப்பு. பொதுவாக நான் பயண கட்டுரை, வரலாற்று கட்டுரைகள்லாம் படிச்சிருக்கேன். இந்த கட்டுரை ஒரு வித்தியாசமான போக்கில் இருந்தது. எப்படின்னா, இது கலைஞர்கள் பற்றியான கட்டுரையாக தான் மேக்சிமம் இருந்தது. பல கட்டுரைகள் அந்த கலைஞர்களுடைய மனம் சார்ந்து, அவர்களுக்கு ஏற்பட்ட மாற்றம் சார்ந்து, உளவியல் ரீதியாகவும் இருந்தது. கொஞ்சம் வித்தியாசமான கட்டுரைகளாக தான் இருந்தது. இந்த கலைஞர்கள் மேக்சிமம் மேற்கத்திய நாடுகள், ஆசிய நாடுகளில் இருக்கிற கலைஞர்களாக தான் இருந்தாங்க. அதேமாரி அவங்களுடைய கலைஞர்கள் பற்றிய கட்டுரைங்கிறதுனால அவங்களோட வாழ்க்கை குறிப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்களுக்கு ஏற்பட்ட மாற்றம் இதை பற்றி பேசணும். எடுத்துக்காட்டாக ஆண்டி வர்ஹோல்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறாரு. அவர் பிஸ்னஸ் ஓரியன்டான ஒரு ஆர்ட் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கிறாரு. பட் அவருக்குள்ள ஒரு வேட்கை இருக்குது. ஏதாவது ஒரு புதுசாக பண்ணணும், புதுசாக ஒரு டிராயிங்கில் பண்ணணும் அப்படின்னு ஒரு வேட்கை இருக்குது. அதை எப்படி பண்ணலான்னு திங்க் பண்ணும்போது அவருக்கு கிளிக்கே ஆகல ஐடியா. அப்போ அவர் கேர்ள் ஃப்ரெண்ட்டோட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் எனக்கு பணம் பிடிக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ பணம் பிடிக்குன்னா அதை வர அப்படின்னா, அது பணம்னா பணம் இல்லை, பணம் ஓரியன்டாக அது சார்ந்த பொருட்கள் அந்த மாதிரி. ஸோ அவர் அதுக்கப்புறம் பணத்தையே வரைகிறாரு. அதுக்கப்புறம் கொக்கோ கோலா பாட்டில் வரைகிறாரு, சூப் கப்பை வரைகிறாரு, மர்லின் மன்ரோ வரைகிறாரு. இதெல்லாம் ஒரே கேன்வாஸில் மல்டிபிள் டைம் வரைகிறாரு. அது ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியாவாக இருக்குது. அது ஹிட் ஆகுது. அதே மாதிரி பில் பிளிம்டன்கிறவர் ஒரு அனிமேஷன் கிரியேட்டர். அவரும் இதே மாதிரி ஸ்டாண்டர்டாக எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒரு வித்தியாசமாக பண்ணணும்னு சொல்லிட்டு முகங்களை டிஃப்ரெண்ட் இதாக வச்சு ஒரு வித்தியாசமாக ஒரு அனிமேஷன்ஸ் பண்ணி அது ஹிட் ஆகிடுது. அதுக்கப்புறம் நிறையா படங்கள் அது மாதிரி எடுக்கிறாரு. யுவர் ஃபேஸ், ஹவு டு மேக் லவ் டு எ உமன், இடியட் அண்ட் ஏஞ்சல்ஸ், இந்த மாதிரி படங்கள்லாம் அவர் எடுத்து சாதிக்கிறார். அதே மாதிரி ஜப்பானில் கிட்டோனா அப்படிங்கிற ஒரு டைரக்டரை பற்றின ஒரு கட்டுரையும் இருக்குது. அவருக்கும் சாதாரணமாக இருக்கிறாரு, ஒரு இடத்துல வித்தியாசமாக ஒன்று பண்ணி அவர் வாழ்க்கையில் மாற்றம் வருது. அதுக்கப்புறம் அது குர்ட் கோபைன்னு சொல்லிட்டு ஒரு இசைக்கலைஞரை பற்றியான ஒரு கட்டுரையும் இருக்குது. இப்படி கலைஞர்கள் பற்றியான கட்டுரை மட்டும் இல்லாமல் ஒரு சில இசை வடிவங்களை பற்றியும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். ப்ளூஸோட இசை, இந்த ப்ளூஸுங்கிற இசை எப்படி வந்தது, அது ஒரு கருப்பின மக்கள் மூலமாக உருவாகி அவங்களோட அடிமைகளாக இருக்கும்போது அந்த இது உருவாகி அதுக்கப்புறம் அது பிஸ்னஸ் எப்படி ஆகி இப்போ இந்த ரேஞ்சில் இருக்குங்கிறதெல்லாம் அந்த கட்டுரையில் சொல்லப்படுது. அதேமாதிரி ஜென்ரலாக ஒரு படங்களை பற்றியும் அவர் சொல்கிறார் சில கட்டுரைகளில். இப்போ கலாச்சார இடைவெளின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை இருக்குது. இந்த கட்டுரை ரொம்ப பொருத்தமாக இருந்தது எனக்கு. நான் அதை அனுபவப்பட்டிருக்கேன். ஒரு நல்ல தரமான படம், அது பழைய படமாக இருக்கும், அதை நமக்கு பார்க்குறதுக்குரிய ஆர்வம் வராது. ஏன்னா அதோட நீளம், அதோட நகர்வு ரொம்ப மெதுவாக இருக்கிறதுனால நமக்கு ஆர்வம் வராது. ஸோ இதை ஒரு ட்ரெய்லர் கட் மாதிரி பண்ணி அதில் நம்ம தமிழ் சாங்கை மிக்ஸ் பண்ணி கேட்கும்போது அதுக்கு ஒரு தனி அனுபவம் கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்க்கணுங்கிற ஒரு தூண்டுதல் வருது, ஆர்வம் வருது. ஸோ இதை பற்றி இது ஒரு கலாச்சார இடைவெளி தான் அப்படிங்கிறத சொல்லி ஒரு கட்டுரை இருக்குது. அதுக்கப்புறம் சூப்பர் ஹீரோக்களின் புரட்சின்னு ஒரு கட்டுரை, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படின்னா, ஹீரோவை வச்சு படம் எடுப்பாங்க. அதாவது சாதாரண கதாபாத்திரத்தை வச்சு படம் எடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த கதாபாத்திரம் ஒன்றி அந்த கதையோட ஒன்றி கிடைக்கும். அதுவே அது ஒரு மாஸ் ஹீரோ நடிக்கும்போது அந்த ஃபீல் கிடைக்காது. அந்த மாஸ் ஹீரோக்குரிய எதிர்பார்ப்போடு தான் மக்களும் வருவாங்க. அந்த இயக்குனரும் வேறு வழி இல்லாமல் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ அதோட கதையோட இயல்புத்தன்மை அதில் போயிடுது. ஸோ இதை பற்றியான கட்டுரை அதில் இருக்குது. இந்த கட்டுரைகள் நடுவில் எனக்கு ஒரு இதில் ஒரு 2 கட்டுரைகள் ரொம்ப முக்கியமான கட்டுரைன்னு சொல்லுவேன். ஒன்று வலியும் இன்பமும், இன்னொன்று நான். இந்த வலியும் இன்பமும் கட்டுரை படிக்கும்போது
இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சாடிசம் மோசோகிஸ்ட்னு சொல்லிட்டு ப்ரொனன்சியேஷன் தப்பாக கூட இருக்கலாம். ஸோ இது ரெண்டை பற்றியான தத்துவார்த்தமான உளவியல் ரீதியாக, முக்கியமாக உளவியல் ரீதியாக இதை வந்து இந்த கட்டுரையை கையாண்டிருக்கிறார். இது வந்து இந்த கட்டுரையை எங்கிருந்து எடுத்துகிட்டு வர்றாருன்னா, காதல், காமம், கடவுள், அப்படியே உளவியல் இந்த மாதிரி சொல்லி அப்படியே பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்தார். அந்த கட்டுரையோட வடிவமைப்பு வந்து நல்லா இருந்தது, கொஞ்சம் ராவாக தான் இருந்தது அந்த கட்டுரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான்கிற ஒரு கட்டுரை. இந்த நான்கிற கட்டுரை வந்து ஹெர்மன் ஹெஸ்ஸே எழுதிய சித்தார்த்தாங்கிற ஒரு புக்கை பற்றியான பகுப்பாய்வு தான் சொல்லுவேன். இந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன். நான் படிக்கும்போது எனக்கு என்ன ரொம்ப அதிசயமாக இருக்கிறதுனா, ஒவ்வொரு வாசகர்களுக்கும் படிக்கும்போது அவங்களோட பார்வை பொறுத்து அதோட அண்டர்ஸ்டாண்டிங் மாறுது. நான் படிக்கும்போது அது ஒரு கதையாக தான் படித்தேன். இந்த கதையை வந்து முக்கியமாக வந்து என்னென்னா, ஒரு அறிவை தான் நம்ம தெரிஞ்சு இன்னொருத்தவங்ககிட்ட இருந்து வாங்கிக்க முடியும். ஆனால் ஞானத்தை வந்து யாரும் யாருக்கும் கற்றுக் கொடுக்க முடியாது. அது அவங்கவுங்க தான் வந்து உணர முடியுங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. எனக்கு பேசிக் இது. ஆனால் இந்த கட்டுரையில் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் புத்தகத்தோட சாராம்சத்தை நல்லா அனலைஸ் பண்ணி நல்லா எழுதியிருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த புக்கோட ஹைலைட்டான ஒரு கட்டுரைன்னு நான் சொல்லுவேன். அந்த வலியும் இன்பமும் இந்த நான், இந்த ரெண்டும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லாவும் இருந்தது. ஒரு வித்தியாசமான கட்டுரை படித்த அனுபவம் இருந்தது முடிவில். அதுக்கப்புறம் கடைசி ரூஜுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரையாக வந்து எழுதியிருப்பார் பின்னாடி. அது கட்டுரைன்னு சொல்ல முடியாது. அது அந்த ரூஜுங்கிறது ஒரு கற்பனை கதாபாத்திரம் மாதிரி வடிவமைச்சிருக்கிறார். மேபி நான் படித்ததை வச்சு சொல்லப்போனால் அது எனக்கு தெரிஞ்ச அவரோட ரூஜுங்கிறது அவரோட கற்பனையாக கூட இருக்கலாம், இல்லாட்டி அவரோட மனமாக இருக்கலாம். அது நீங்கள் படிக்கும்போது அது வேற ஒரு உளவியல் ரீதியாக தான் படிக்கிற மாதிரி இருக்குது. வித்தியாசமான ஒரு கட்டுரை படித்த ஒரு திருப்தி இருந்தது. ஒரு புத்தகம் ஆரம்பிக்கும்போது இது என் தாய் தந்தையார், என் நண்பர்களுக்கு சமர்ப்பணம், அந்த மாதிரிலாம் எழுதுவாங்க. இந்த புத்தகத்தோட ஒரு பக்கத்தில், ஆரம்ப பக்கத்தில் ஒரு பிளாங்க் ஷீட் இருக்குது. அதில் வந்து அசோகமித்திரனுக்கு போட்டிருக்காங்க. ஸோ அவருக்கு சமர்ப்பணம்ங்கிறத வந்து டிஃப்ரெண்ட்டாக அது இருந்தது. கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு ஏற்படும். புதிய நல்ல தரமான யூனிக் கலைஞர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உளவியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். புரட்சிகரமான விஷயங்களும் உள்ளே இருக்குது. தன்னை அறிதல், நோ தை செல்ஃப், அதை பற்றியான கான்செப்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த புத்தகம் வந்து ஒரு யூனிக் புக்குன்னே சொல்லுவேன். கண்டிப்பாக வாங்கி படிங்க. மீண்டும் ஒரு நல்ல புத்தகத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.